வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த டிவிஎம் இணைப்பில் இருந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக செப்டம்பர் 11 பிறவியின் நோக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த தலைப்பிற்கும் இந்த பாடலுக்கும் நிறைய பொருத்தமான இந்த பிறவியின் நோக்கமே இறைநிலையை உணர்ந்து வாழ்வில் முழுமை பேறு அடைவதுதான். மகரிஷி சொல்வாங்க, சுத்த வெளியிலிருந்து இறைத்துகள், இறைத்துகளிலிருந்து விண், மூலகங்கள், காற்று, வெப்பம், நீர், நிலம் இந்த பஞ்சபூதங்களில் இருந்து ஓரறிவு தாவர முதல் ஐயறிவு விலங்கு வரை, ஆறாவது அறிவு மனிதன், சிந்தனை ஆற்றல் பெற்ற மனிதன் வரை இந்த இறைநிலையோட தன்மாற்றம் தான். அப்போ இந்த தன்மாற்றத்தினால் மனிதன் ஐம்புலன்களில் சிக்கி பிறவி பயனை அடையாமல் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நடுவே போராடி கொண்டிருக்கிறார். வாழ்வே துன்பமயமானதாகவும் இன்பத்தை மறந்தும் ஒரு சூழ்நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை மாற்றத்துக்கு தான் மகரிஷி சொல்றாரு, இந்த பிறவியோட நோக்கமே என்ன, நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து எல்லா தோற்ற பொருள்களுமே இறைநிலையில் பிம்பம்தான் என்று உணர்ந்து ஒவ்வொன்றுமே அணுக்களின் கூட்டு, அந்த அணுவிலிருந்துதான் கடைசியாக பூத்த மலர் எது என்றால் மனிதன். அந்த மனிதனால் மட்டும்தான் இறைநிலையை உணர முடியும். அப்படி இறைநிலையை உணர்வதற்கு மகரிஷி சொன்ன வழிகள்ல பாத்தீங்கன்னா, நம் மன அலைச்சூழலை குறித்து அகத்தவம் இயற்றி அகத்தாய்வு செய்து உயிருக்கான காயக்கல்பமும் உடலுக்கான உடற்பயிற்சியும் குணநலப் பேரும் நாம் ஒவ்வொரு நாளும் இயற்றி வந்தால் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இறைநிலையை உணரவும் அடையவும் முடியும். இதுதான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை உணர்ந்து சாதாரண ஒரு வாழ்க்கையாகவும் இல்ல ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற ஒரு சமாதி நிலையும் அடைந்திருக்கார்கள். ஆனா நம்ம இந்த பிறவியின் நோக்கத்தை உணரணும். எதற்காக வந்தோம், இந்த பிறவியில நம்ம யாரு? கண்டிப்பாகவே என்ன சொல்லுவாங்க, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் சொல்லுவாங்க. அப்ப அந்த வினைப்பதிவோட தான், கர்மாவோட தான் நம்ம இந்த பிறவியை எடுத்திருக்கோம். அப்ப இந்த பிறவியில் நம் முன்வினை கழித்து நம்ம எல்லையில்லா இறைநிலையை உணர்ந்து அதை அடையறதுக்கு வந்த ஒருத்தர் யாருன்னா நம்மளோட குரு பகவான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்படி இருக்க சொல்ல இந்த பாதையை நாம் வாழ்வில் கடைபிடித்து பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து வாழுவோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் இறையருளும் குருயருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன்.